இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நாம் சோர்ந்து போவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். மனதளவில் அதிக கவலை, மன அழுத்தம், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருப்பது, நம்முடைய உணர்வுகளை மதிக்க தெரியாததினாலும், தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்விகள், இழப்புகள் ஏற்பட்டதினாலும், நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற எண்ணம் மேலோங்கி நிற்பதினாலும் நமக்கு இந்த சோர்வுகள் ஏற்படலாம். இன்று நம்முடைய சோர்வை மாற்றுவதற்கு, நமக்கு பலனை தருவதற்கு, சத்துவத்தை பெருக செய்வதற்கு தேவனுடைய வார்த்தையே போதுமானது. அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தால் போதும், சூழ்நிலை மாறும். சூழ்நிலைக்கேற்ப நம்மையும் மாற்றுவார். நம்மை ஆற்றி தேற்ற அரவணைக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உண்டு. அவருடைய பாதத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்போம். நம்முடைய பலன் குறுகும் போது அவருடைய பலன் பெருகும். நம்முடைய சோர்வுகள் உயரும் போது அவருடைய கிருபை அதிகமாய் பெருகும். நம் உள்ளத்தில் சந்தோஷம் உண்டாகும்படி அவரையே சார்ந்திருப்போம். சோர்ந்து போவதை எடுத்து போடுவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நாங்கள் பல காரியங்களை குறித்து சோர்வடைந்தாலும் நீர் எங்களை உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பி பலன் தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.